So good evening, ma'am. Good evening, sir. So today on workshop, so we are going to see about revision class in our academic, importance of revision class in our academic, and how to prepare for UGC NET exam. As well as we should know when they are going to conduct the next UGC NET exam. So these are the details we are going to see in today's workshop. So first I introduce about myself. So myself, I am Perisami. I completed MCA and qualified NET and SET. So I qualified TNSET 2018. I qualified UGC NET June 2020. I qualified UGC NET June 2022. So 2 times I qualified UGC NET in computer science. So I am the founder and trainer of NTA NET Aspirant Academy. So NTA NET academic year 2024 calendar la vandu pathana. So UGC NET exam. So they are conducted between 10th June to 21st June. So in the date kulla exams nadakum appadina. So NTA academic year calendar la vandu kuduthirukanga. So adupadi paathom appadina. So innum ஒரு 75 நாள் இருக்கு. ஸோ இந்த 75 நாள் நான் யூட்டிலைஸ் பண்ணனா என்னால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து முடியும். ஸோ இதுக்கு இந்த 75 நாள் வந்து நீங்க ரெகுலர் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கனாலே போதும். ஸோ டெய்லி ஒரு 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைடு வந்து ஆக முடியும். ஸோ எங்களுடைய அகாடமிக்ல ரிவிஷன் கிளாஸ் வந்து 13th 3rd 2024. ஸோ கம்மிங் வெனஸ்டே வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டே 1 கிளாஸ். ஸோ 75 days வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமா கொடுக்கணுமோ அந்த சப்ஜெக்ட் ரிவிஷன் கிளாஸ் வந்து கொஞ்சம் அதிகமா போடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் வந்து என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம அதிகமா கிளாஸஸ் போடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஓசி, டிஸ்கிரீட் மேத்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனா போதும். ஸோ மினிமம் 10 கொஸ்டின்ஸ்க்கு 6 to 7 கொஸ்டின்ஸ் ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரீட் மேத்ஸ் வந்து பார்த்தோம்னா மினிமம் 6 to 7 கிளாஸஸ் வந்து போடுவோம். டிஓசி மினிமம் 6 to 7 கிளாஸஸ் வந்து போடுவோம். ஸோ மற்றபடி ஸோ டிபிஎம்எஸ், ஓஎஸ், ஸோ இதெல்லாம் வந்து 4 கிளாஸஸ் வந்து போடுவோம். ஸோ எது வந்து வெயிட்டேஜ் எடுத்து தரும்னு நினைக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமா ரிவிஷன் கிளாஸ் வந்து போடுறதுனால ஸோ அதுல இருக்கக்கூடிய ட்ரிப்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எது மாதிரி வந்து கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணனாலே போதும். ஸோ அப்கமிங் எக்ஸாம் ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுத முடியும். ஸோ டே 1 கிளாஸ் வந்து நாங்கள் 13th 3rd 2024 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து பார்த்தோம்னா பேப்பர் 1 மட்டும் வேணும் அப்படின்னா 1500 ஆகும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் மட்டும் வேணும் அப்படின்னா 1500 ஆகும். ஸோ போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஸோ 2 பேப்பரும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா ஸோ 2500 வந்து ஆகும். ஸோ இது நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டாவும் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டா பே பண்ற மாதிரினா ஃபீஸ் வந்து 3000 ஆகும். ஸோ ஒன் டைம் பேமெண்ட் அப்படின்னா 2500 வந்து ஆகும். ஸோ மார்ச் 2024 ஸோ 3 month வந்து நீங்க 1000 rupees வந்து பே பண்ணுவீங்க. ஸோ டியூரேஷன் ஆஃப் கிளாஸ் வந்து 75 days வந்து இருக்கும். ஸோ மினிமம் 75 days. ஸோ எக்ஸாம் வந்து ஜூன் மாசம் ஸோ அவங்க சொன்ன மாதிரி 10ஆம் தேதி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாதிரினா 75 days வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்து ஜூலை வந்து கண்டக்ட் பண்றாங்க இல்ல ஜூன் எண்டு வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ மினிமம் டியூரேஷன் ஸோ 75 daysக்கு மேல வந்து இருக்கும். ஸோ அப் டு எக்ஸாம் கரெக்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெகுலர் ரிவிஷன் கிளாஸ் வந்து போகும். ஸோ எக்ஸாக்ட் 1 week பிஃபோர் வந்து நாங்க ரிவிஷன் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ செல்ஃப் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அந்த 1 week பிஃபோர் வரைக்கும் ஸோ இந்த கிளாஸோடைய டியூரேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மினிமம் 75 days வந்து இருக்கு. ஸோ அவங்க சொன்ன டேட்டுக்கும் ஸோ இன்னைக்கு நாள்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 75 days வருது. ஸோ இந்த 75 days ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து கொடுக்கறதுனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஏற்படுத்த முடியும். ஸோ கிளாஸ் டைமிங் பேப்பர் 1 ஈவினிங் 6:30 PM to 7:30 PM. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிவிஷன் கிளாஸ் 9 PM to 10:30 PM. ஸோ டியூரேஷன் வந்து 75 days. ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து நாங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ டே 1 டிஸ்கிரீட் மேத்ஸ் வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ 12th ஈவினிங் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்க அனுப்பிடுவோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல 20 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் டிஸ்கிரீட் மேத்ஸ் இருக்கும். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ் வந்து தியரி கொஸ்டின்ஸா இருக்கும், 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ டோட்டலி 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் டிஸ்கஸிங் த theory and problems. So we are going to
டிஸ்கஸ் ஹிண்ட் அண்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஹிண்ட் ஃபார்முலா, ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹிண்ட் ஃபார்முலா மட்டும் நீங்க நல்லா தரவா ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். ஸோ இதை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வித்தின் த ஷார்ட் லிமிட் குள்ள நீங்க அக்யூரேட் ஆன்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின்ஸ் எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கேட்போம் அப்படின்னா, ஸோ கம்பல்சரி ரிலேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்போம், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாஜிக்ல இருந்து ஒரு கொஸ்டின், கார்டினாலிட்டி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், செட் ஆபரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின், ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின், பெர்முடேஷன் காம்பினேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின், அண்ட் ஸோ கிராஃப் தியரியில இருந்து மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நாங்க கேட்போம், பிளஸ் எல்பிபி ப்ராப்ளம், கிராஃபிக்கல் மெத்தட். ஸோ கம்பல்சரி ஸோ டே 1 கிளாஸ் டிஸ்கிரீட் மேக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த டாபிக்ல இருந்து கம்பல்சரி 1 கொஸ்டின்ஸ் ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் டைம் டிஸ்கிரீட் மேக்ஸ் வந்து போடும் போதும் ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்ல ஸோ லாஸ்ட் எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் தியரில இருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எல்பிபி கிராஃபிக்கல் மெத்தட்ல ஸோ 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல 2 கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ப்ராபபிலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, கார்டினாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாஜிக்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டிசம்பர் 2023. ஸோ இந்த டாபிக் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம்னாலே மினிமம் 6 கொஸ்டின்ஸ் நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி டைம் நாங்கள் டிஸ்கிரீட் மேக்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது போக வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து இருந்ததுன்னா அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மெயின் இந்த டாபிக்கு தான் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுப்போம். ஸோ இந்த டாபிக் நீங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ மினிமம் 5 to 6 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க கரெக்டா வாங்க முடியும். ஸோ ஹிண்ட்னு வந்து பார்த்தோம்னா ஸோ திஸ் ஒன் இஸ் த ஹிண்ட். ஸோ இந்த ஹிண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹிண்ட் மட்டும் நீங்க நல்லா தரவா இருந்தீங்கன்னாலே போதும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா FOL டாபிக். ஸோ FOL டாபிக்கு ஸோ இந்த 5 டேபிள் காலம் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். கன்ஜெக்ஷன், ஸோ கன்ஜெக்ஷன்னா 2 இன்புட் இருக்கும்போது அவுட்புட் வந்து என்ன வரும். ஸோ இந்த கன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன்ஸ் அண்ட் ஸோ இம்ப்ளிகேஷன் மெத்தட், ஸோ பை கண்டிஷனல் அண்ட் நெகேஷன். ஸோ இந்த 5 டேபிள் காலம் நீங்க நல்லா தரவா இருந்தீங்கன்னா போதும். FOL இருந்து கம்பல்சரி நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா 100% நீங்க கான்ஃபிடென்ட்டா வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இந்த 5 டேபிள் வந்து முக்கியம். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஒரு ஃபார்மட் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ ஃபார்மட் வந்து ரெடி பண்ணிட்டு ஸோ 2 இன்புட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நெகேஷனுக்கு என்ன அவுட்புட் வந்து வரும், அண்ட் ஸோ கன்ஜெக்ஷனுக்கு என்ன அவுட்புட் வந்து வரும், டிஸ்டிங்ஷனுக்கு என்ன அவுட்புட் வந்து வரும். ஸோ 6 கிளாஸ் வந்து நாங்கள் டிஸ்கிரீட் மேக்ஸ் வந்து போடுறோம்னா ஸோ கண்டிப்பா அந்த டேபிள் சால்வ் பண்ணிட்டு தான் FOL இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி ஒரு 6 கிளாஸ் நீங்க இந்த 5 டேபிள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப FOL இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இந்த ஹிண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்றது, ஸோ வித்தின் த டைம்குள்ள எப்படி சால்வ் பண்றது அப்படின்றது வந்து நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து FOL டாட்டாலஜி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ டாட்டாலஜினா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா ஈஸியா வந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணிருக்க முடியும். ஸோ இது மாதிரி ஹிண்ட், ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஹிண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த இயர்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதை சால்வ் பண்றதுனால அப்கமிங் எக்ஸாம்ஸ்லயும் அந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா நம்ம 100% கான்ஃபிடென்ட்டா அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே 1 பேப்பர் 1. ஸோ பேப்பர் 1 வந்து ஃபர்ஸ்ட் நாள் டீச்சிங் ஆப்டிடியூட் வந்து நாங்கள் சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த 20 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ ஒரு கம்ப்ளீட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டீச்சிங் ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 15 minutes டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் 45 minutes டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், எவாலுவேஷன் இன் டீச்சிங், டீச்சிங் மெத்தட்ஸ், லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் ICT பேஸ்டு டீச்சிங். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்ப ரீசெண்டாவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் 5 கொஸ்டின்ல மினிமம் 2 மேக்ஸிமம் 4 கொஸ்டின் வரைக்கும் நீங்க கரெக்ட் வாங்க முடியும். ஸோ மோர் ஓவர் நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு 15 days வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes வந்து நம்ம சால்வ் பண்றோம். ஸோ இதனால டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ப்ராப்ளம்ஸ், ஸோ எப்படிலும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அது எப்படி நம்ம அட்டன் பண்றது அப்படின்றதும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட் எடுக்கும் போது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி தியரி டாபிக்ஸ், ஸோ தியரி டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா டீச்சிங் ஆப்டிடியூட் இருக்கு, ரிசர்ச் ஆப்டிடியூட் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு, பீப்பிள் என்விரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் பிளஸ் ஐசிடி. ஸோ 6 டாபிக் வந்து தியரி டாபிக். ஸோ இந்த 6 டாபிக்ல 15 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஸோ ரிமைனிங் ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சால்வ் பண்ணிட்டு தான் ஐசிடில இருந்து 15 கொஸ்டின். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சால்வ் பண்ணிட்டு தான் ரிசர்ச் ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சால்வ் பண்ணிட்டு தான் ஹையர் எஜுகேஷன்ல 15 கொஸ்டின்ஸ். ஸோ இது மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ 75 நாள் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா 45 நாள், 40ல இருந்து 45 நாள் கண்டிப்பா நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு சால்வ் 40 செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ 40 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்றோம் அப்படின்னும் போது ஸோ எது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எவ்வளோ டஃபிங்கா வந்து இருக்கும், எவ்வளோ நேரத்துக்குள்ள நம்ம டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அது எப்படி அட்டன் பண்ணணும்ன்றதும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நாங்க வெயிட்டேஜ் கொடுத்து நாங்க பேப்பர் 1 வந்து எடுக்க போறோம். ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? மேம் இப்ப நியூவா வந்தவங்க சாட் பாக்ஸ்ல உங்களுடைய நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து கொஞ்சம் போடுங்க மேம். மேம் சார், நோ டவுட் சார். ஓகே மேம். ஸோ நியூவா வந்தவங்க சாட் பாக்ஸ்ல உங்களுடைய நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து கொஞ்சம் போடுங்க. ஸோ திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஸோ ஒன்லி 10 to 12 மெம்பர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கீங்க அவுட் ஆஃப் 27 மெம்பர்ஸ். ஸோ நீங்க நேம் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து போடுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் வந்து நாங்கள் பண்ணி தர முடியும் அப்படின்னா, ஸோ ஃபீஸ்ல 250 வந்து நாங்கள் கன்செஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஜாயின் இன் ரிவிஷன் கிளாஸ், அதுவும் 2 பேப்பர் வந்து ஜாயின் பண்றீங்கன்னா நாங்க பண்ண முடியும். ஸோ ஒரு பேப்பருக்கு வந்து கஷ்டம் தான். ஸோ நெக்ஸ்ட் டே 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஹிண்ட், ஃபார்முலாஸ் அண்ட் ஸோ 20 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ 10 கொஸ்டின்ஸ் வந்து தியரி கொஸ்டின்ஸ், 10 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராப்ளம். ஸோ கம்பல்சரி டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா சிபியூ ஷெடியூலிங்ல இருந்து கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். டிஸ்க் ஷெடியூலிங்லயும் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் பார்ப்போம். டெட்லாக்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ், செமாஃபோர் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், பேஜிங் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ 10 கொஸ்டின்ஸ்ல ஸோ இந்த டாபிக்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ மினிமம் 4 to 5 days வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு நாங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து போடுறோம் அப்படின்னா ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியும். ஸோ மினிமம் இந்த டாபிக்ஸ்ல இருந்து 2 இல்ல 3 கொஸ்டின்ஸ் வி மே எக்ஸ்பெக்ட். ஸோ மினிமம் தான் சொல்றேன். ஸோ மேக்ஸிமம் 5 to 6 கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ மினிமம் நம்ம 2 இல்ல 3 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டா வந்து இதுல வாங்க முடியும். ஸோ இது போக இன்னும் தியரி டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ தியரி டாபிக்ஸ் வந்து அனலைஸ் பண்றதுனால ஸோ ஓஎஸ்ல இருந்து கண்டிப்பா 6 to 7 ப்ராப்ளம்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே 2 மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா ஸோ இதுல ஃபார்முலாஸ், ஹிண்ட், ட்ரிக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்ல 15 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ்ல கம்பல்சரி ஆல்பாபெட் சீரீஸ், நம்பர் சீரீஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ஸோ இந்த டாபிக்ஸ்ல இருந்து கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய டாபிக்ஸும் ஸோ இந்த டாபிக்ஸ் தான். நெக்ஸ்ட் டே 3 கம்பைலர் டிசைன். ஸோ கம்பைலர் டிசைன்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்றோம்னா 10 வந்து தியரி டாபிக், 10 வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஐடென்டிஃபைங் த லாங்குவேஜ். ஸோ ஐடென்டிஃபைங் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ ஒரு
ஸ்ட்ரிங் வந்து கொடுத்தாங்க, இல்ல ஒரு லாங்குவேஜ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ அது என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றதுல இருந்து கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஜென்ரேட்டிங் ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்ஸ், ஸோ ஒரு ஸ்ட்ரிங் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்றதும் பார்ப்போம். ஸ்டேட் டிரான்சிஷன் ப்ராப்ளம்ஸ், மெஷின் ரெகனைசேஷன், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இதுல இருந்து தான் ஃப்ரீக்வெண்டா இப்போ ரீசெண்டா கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. பிளஸ் தியரிட்டிக்கல் டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா எப்படி வந்து நம்ம சூஸ் பண்றது, ஸோ அந்த டேபிள் எப்படி ஈஸியா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஆம்பிகியஸ் கிராமர், ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அது ஆம்பிகியஸ் கிராமரா இல்லையா அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை வந்து பண்ணுவோம். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து கம்பல்சரி 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஸோ இந்த டாபிக்ஸ் நம்ம வெல் தரோட வந்து போனோம் அப்படின்னா ஸோ மினிமம் 6 to 7 கொஸ்டின்ஸ் ஸோ இந்த டாபிக்ல இருந்து வாங்க முடியும். So likewise day 3. So day 3 paper 1 research aptitude வந்து பார்த்தோம்னா so first 15 நிமிஷம் data interpretation solve பண்ணிட்டு so அதுக்கப்புறம் தான் research aptitudeல இருந்து questions வந்து solve பண்ணுவோம். So research aptitudeலயே questions வந்து பார்த்தோம்னா types of researchல இருந்து ஒரு question compulsory கேக்குறாங்க. Sampling procedures வந்து questions கேட்டிருக்காங்க. Research ethics, quantitative and qualitative. So last time each and every departmentக்கு இந்த quantitative qualitative researchல இருந்து ஒரு question compulsory கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசர்ச் ஸ்டெப், ரிசர்ச் டூல்ஸ், வேரியபிள்ஸ், ஸோ நாமினல், ஆர்டினல், ரேங்க், ஸோ இந்த மெத்தட்ஸ், ஸோ இந்த மெஷர்மெண்ட் வேல்யூஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி வந்து பார்ப்போம். தென் ஸோ ஹூ கேன் ஜாயின் ரிவிஷன் கிளாஸ், ஸோ யாரெல்லாம் வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ரொஃபஸர் ஹூ ஜாயின் அண்ட் அட்டெண்டட் ரெகுலர் கிளாஸ் இன் அவர் அகாடமி. ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸ் வந்து நாங்க கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 20 கேள்வி வந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அந்த 20 கேள்விக்கான மெட்டீரியல், அந்த 20 கேள்விக்கான பதில், அந்த 20 கேள்விக்கான ஹிண்ட், ஸோ இது மட்டும்தான் வந்து நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்க எங்க அகாடமிக்ல ஜாயின் பண்ணி ரெகுலர் கிளாஸ் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் ரொம்ப கன்வீனியன்ட்டா வந்து இருக்கும். ஸோ எங்க அகாடமிக்ல ஜாயின் பண்ணி ரெகுலர் கிளாஸஸ் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். தென் ஸோ ப்ரொஃபஸர் ஹூஇஸ், ஸோ எங்க அகாடமிக்ல ஜாயின் பண்ணாதவங்க அப்ப ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண முடியாதுன்னா முடியும். ஸோ அவங்களுக்கு ஒரு கிரைடீரியா அப்படின்னா ஸோ திஸ் இஸ் த கிரைடீரியா. ஸோ ஹூஇஸ் அப்பியர்ட் 3 to 4 times. ஸோ 3 வாட்டி இல்ல 3 வாட்டிக்கு மேல வந்து நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க டைரக்டா ரிவிஷன் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ 3 times or 4 times வந்து நீங்க எக்ஸாம் எழுதிருக்கீங்க, அதுவும் ப்ரிப்பேர்ட் பை எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ஸ் எப்படி கேட்பாங்கன்றது ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஐடியாவோட நீங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க குவாலிஃபைடு வந்து ஆக முடியும். ஸோ இது வரைக்கும் நான் 1 time தான் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்கேன், 2 times தான் எழுதியிருக்கேன், இல்ல நான் 5 times 6 times எழுதியும் ஸோ இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணாம சும்மா தான் நான் போய் அட்டன் பண்ணிட்டு வருவேன். ஸோ எனக்கு வந்து 90 மார்க்ஸ் தான் வருது, 2 பேப்பர்லயும் சேர்த்து 90 மார்க்ஸ், 80 மார்க்ஸ், 110 மார்க்ஸ், 120 மார்க்ஸ், ஸோ இவ்வளவுதான் வருது அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து எஃபெக்டிவா இருக்காது. ஸோ ஒரு 5 கொஸ்டின்ஸ், 6 கொஸ்டின்ஸ், 4 கொஸ்டின், 2 கொஸ்டின், 1 கொஸ்டின், ஸோ இது மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறவங்க ரிவிஷன் கிளாஸ் மட்டும் ஜாயின் பண்ணனாலே கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ who is struggling up to 10 questions. ஸோ 10 questions வரைக்கும் நீங்க ஸ்ட்ரகிளிங் ஆகுறீங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம்ல நான் ஒரு 10 கொஸ்டின்ல தான் குவாலிஃபைட் ஆக முடியாம போச்சு, ஒரு 8 கொஸ்டின்ல குவாலிஃபைட் ஆக முடியாம போச்சு அப்படின்னா ஸோ நீங்க ரிவிஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா குவாலிஃபைட் ஆக முடியும். ஏன்னா 10 கொஸ்டின் 8 கொஸ்டின் வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த ஓரளவு ப்ரிப்பேர் பண்ண நாலேஜ் வச்சு நீங்க ரிவிஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுனால ஸோ நீங்க கண்டிப்பா வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ அடிஷ்னலா யூ மே லேர்ன் 2 to 3 சப்ஜெக்ட். ஸோ 2 to 3 சப்ஜெக்ட் வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அடிஷ்னலா நீங்க ஒரு 2-3 சப்ஜெக்ட் வந்து லேர்ன் பண்றதுனால ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ரிவிஷன், ஸோ கண்டிப்பா வந்து நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம் குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ இதுக்கு கிரைடீரியா வந்து நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஜென்ரல்ல 150 மார்க்ஸ் வந்து எடுத்து நான் குவாலிஃபைட் ஆக முடியல அப்படின்னா ஸோ நீங்க ரிவிஷன் கிளாஸ் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க, குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில 130 மார்க் வந்து நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸோ ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரி 126 மார்க் வந்து நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலா ஒரு 10 கொஸ்டின் தான் வந்து தேவைப்படும். ஸோ அடிஷ்னலா ஒரு
சாரி, அடிஷனலா ஒரு 7 இல்ல 8 கொஸ்டின்ஸ் தான் வந்து தேவைப்படும். அந்த 7 இல்ல 8 கொஸ்டின்ஸ், ஸோ 2 பேப்பரும் நம்ம வெயிட்டேஜ் வந்து காமிக்கிறதுனால ஒரு பேப்பர் இல்லைனாலும் ஒரு பேப்பர் வந்து பூஸ்ட் அப் பண்ணி தந்துரும். ஸோ அப்போ கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ இந்த 130 மார்க்ஸ் கம்மியா நான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா, ஸோ நீங்க ரெகுலர் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா தான் ஸோ இந்த மார்க் வரைக்குமே நீங்க ரீச் அவுட் வந்து பண்ண முடியும். So UGC NET exam is a competitive exam that is everyone you know. So top 6% தான் வந்து UGC NET exams வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ இந்த சென்ஸ் 100 பேர் எழுதுறாங்க அப்படின்னா 6 பேர் தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ மீதி இருக்க 94 பேர் வந்து அன்கிளியர்டு அப்படின்ற மாதிரி, அன்குவாலிஃபைட் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ 100ல 6 பேர் வந்து குவாலிஃபைட், ஸோ ரிமைனிங் 94 வந்து அன்குவாலிஃபைட். ஸோ இது மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 50%, 60%, 40%, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுடைய யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ்ல ஃபிக்ஸட், ஸோ 6% தான். இந்த 6% மேல குவாலிஃபைடு வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ 6% தான் குவாலிஃபைடு அப்படின்னும் போது ஸோ அந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸோ யூ ஷுட் ப்ரிப்பேர் வெல். ஸோ நீங்க நல்லா தரவா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் நீங்க யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். இல்ல சார் நான் லேர்ன் பண்ணிருக்கேன், ஸோ நான் கொஞ்சம் தான் வந்து சால்வ் பண்ணிருக்கேன், ஸோ லாஸ்ட் ஒரு 10 நாள் 15 நாள் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன், ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னீங்கன்னா ஸோ தட் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா லேக்காக தான் வரும். ஸோ மோர் ஓவர் த அட்வான்டேஜ் ஆஃப் ரிவிஷன் கிளாஸ். ஸோ நாளைக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம்னா அதனுடைய கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கே வந்து அனுப்பிடுவோம். ஸோ நீங்க செல்ஃப் அசஸ்மெண்டா நீங்க அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து நீங்க சால்வ் பண்ணலாம். ஸோ அதுல உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிளிங் வந்து இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ். தென் ஸோ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய பிஸி ஷெடியூல்ல முடியுமான்றது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஈவன் ஸோ ஐ எம் ரைட் நவ் ஐ எம் ப்ரிப்பேரிங் மெட்டீரியல் ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாம். ஸோ என்னால அதிகபட்சமே ஒரு 10 இல்ல 12 கொஸ்டின் தான் வந்து ஒரு நாளைக்கு ப்ரிப்பேர்டே பண்ண முடியுது. ஸோ இதே வந்து நான் ஒரு ரெகுலர் கிளாஸ் வந்து இதே வந்து நான் ஒரு ரிவிஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ பேப்பர் 1ல நான் ஒரு 20 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணணும், பேப்பர் 2ல ஒரு 20 கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கிளாஸுக்காக அப்படின்னா ஐ ஹாவ் த கமிட்மெண்ட் வித். ஸோ எனக்கு கமிட்மெண்ட் இருக்குன்னும் போது நான் கண்டிப்பா வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 40 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு நாள் ஸோ நான் தனியா உட்காந்து ப்ரிப்பேர் பண்றேன்னா என்னால 13, 12 ஸோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் வந்து என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதே ஒரு கிளாஸுக்காக அப்படின்னு ப்ரிப்பேர் பண்றதுனால ஸோ என்னால ஒரு நாளைக்கு 40 கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதே தான் வந்து உங்களுக்கும். ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது. சரிங்களா? ஸோ கிளாஸ் எடுக்கிற டைம்ல எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால என்னால வந்து சால்வ் பண்ணி அதுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து என்னால ரெடி பண்ண முடியும். ஸோ இதே எனக்கு கமிட்மெண்ட் வந்து இல்லை அப்படின்னா ஸோ என்னுடைய டாட்டர்ஸ் இல்ல என்னுடைய மிஸ்ஸஸ் ஸோ இவங்க ஏதாவது ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் வித் த ஒர்க். ஸோ நான் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு நான் எப்போ வருவேன் அப்படின்னு என் டாட்டர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ காலேஜ் விட்டு வந்த உடனே அவ கூட தான் டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ இதே ரிவிஷன் கிளாஸ்க்கு நான் ஒரு 1 hour வந்து ஒதுக்கிட்டேன் அப்படின்னா அந்த 1 hour என் டாட்டர் வந்து எனக்கு ஸோ அந்த 1 hour வந்து என் டாக்டர் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ அந்த 1 hour வந்து உங்களோட சேர்ந்து நானும் வந்து சால்வ் பண்ணுவேன். ஸோ அதை நான் மெட்டீரியலா வந்து கலெக்ட் பண்ணி ஸோ பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்டர்நேஷனல் புக்ஸா வந்து நான் அதை பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா டைம்னு வந்து எடுத்தோம் அப்படின்னா சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா டைம் வந்து எடுத்து நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோன்னா ஒரு சில நாள் நம்ம ஒர்க் பண்ண முடியும், ஒரு சில நாள் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில நாள் நம்மளுக்கு கமிட்மெண்ட் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதே ஒரு கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றோம் அப்படின்னா அந்த கிளாஸ்க்காக அப்படின்னு நம்ம ஒரு 1.5 hours வந்து நம்ம டைம் ஒதுக்கிடுவோம். அந்த 1.5 hours நம்ம ஒரு 20 கேள்வி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த 20 கேள்வி ஒரு நாளைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணனா போதும். ஸோ அந்த 20 கேள்வியை நீங்க திரும்ப திரும்ப சால்வ் பண்ணீங்கனாலே போதும், கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைடு வந்து ஆக முடியும். ஸோ தட் இஸ் த மெயின் மோட்டிவ் வி ஆர் கண்டக்டிங் த ரிவிஷன் கிளாஸ். ஸோ நாங்க எப்பயுமே வந்து 1 month இருக்கும்போது ரெகுலர் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து ஸோ ரிசல்ட் வந்து கொஞ்சம் புவரா வர்றதுனால ஸோ இனிஷியலாவே ரிவிஷன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதனால
So right now, this is the right time to start the revision class. ஏன்னா எக்ஸாக்ட் இன்னும் 75 days இருக்கு. So 75 daysல நம்ம எக்ஸாம்ஸ் வந்து எழுத போறோம்ன்றதுனால this is the right time to start revision class. So இப்போ வரைக்கும் ஒரே ஒரு மேம் மட்டும் ஃபீஸ் வந்து பே பண்ணிருக்காங்க. So hopefully I am expecting 2-3 days. So minimum ஒரு 10 பேராவது ஜாயின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ ரெகுலர் கிளாஸ் தான் வந்து நாங்கள் போஸ்ட்பான் பண்ற மாதிரி இருக்கும். பட் ரிவிஷன் கிளாஸ் நாங்கள் கண்டிப்பா வந்து போஸ்ட்பான் வந்து பண்ண மாட்டோம். 10 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த 10 பேருக்கு மட்டும் நாங்கள் ட்ரைன் அப் கொடுத்து ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து அவங்க ரெடி பண்ணுவோம். ஸோ லைக்வைஸ் டு பி த கிளாஸ். ஸோ இட் ஒன்ட் பி போஸ்ட்பான். ஸோ 13th ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ரிவிஷன் கிளாஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸோ எங்களுக்காக நீங்க வந்து ஒரு 1.5 hours உங்களுடைய டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1.5 hours வந்து நாங்க சால்வ் இல்லையோ உங்களையே சால்வ் பண்ண வைப்போம். ஸோ வி ஆர் கிவிங் டைம். ஸோ ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 to 3 minutes வந்து டைம் கொடுப்போம். ஸோ அதுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதனால வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் நாங்க முன்னக்கூடியே வந்து கொடுத்துடுறோம். ஸோ முன்னக்கூடியே கொடுக்கறதுனால நீங்க செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து நீங்க பண்ண முடியும். ஸோ யூ கேன் மெஷர் யுவர் செல்ஃப். ஸோ 20 கேள்வியில மேக்ஸிமம் எத்தனை கேள்வி நீங்க கரெக்டா அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. So hopefully I'm telling you, so if you are the experience and if you are attended the classes in our academic அப்படின்னா so minimum 20 கேள்வியில 12 கேள்வி கட்டாயம் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஸோ 20க்கு 12 கேள்வி சால்வ் பண்ணும்போது ஸோ இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறது 8 கேள்வி. ஸோ அந்த 8 கேள்விக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 8 கேள்வி எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த 8 கேள்வி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்க கான்பிடென்ட்டா அட்டென்ட் பண்ண முடியும். So that is a weightage for the revision class. So இதுக்கு யாரும் ஜாயின் பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மார்க்ஸ் விட கம்மியா நீங்க ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ நீங்க ரெகுலர் கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மார்க்கை விட அதிகமா நான் ஸ்கோர் பண்ணி ஸோ என்னால குவாலிஃபைட் ஆக முடியல அப்படின்னா கண்டிப்பா நீங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து எடுங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் a little. ஸோ ஒரு மேம் வந்து பிஃபோர் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஸோ 4 to 5 times she attended the exams. ஸோ அந்த 4 to 5 times வந்து பார்த்தோன்னா ஸோ 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 1 கொஸ்டின் அதுல தான் வந்து மிஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க டைரக்டா ரிவிஷன் கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லி சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்கோர் பண்ணது வந்து பார்த்தோம்னா 168 வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கட் ஆஃப் வந்து 146. பட் அவங்க ஸ்கோர் பண்ணது 168. ஸோ இந்த சென்ஸ் அவங்க ஸோ ஓபிசி கேட்டகரியில ஜேஆர்எஃப் வந்து அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நான் இவ்வளோ மார்க்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பிஹைண்ட் சக்சஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ ஒரு நாளைக்கு 20 கொஸ்டின் அந்த 20 கொஸ்டின் அவங்க கம்பல்சரி வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஸோ டெய்லியும் 20 கொஸ்டின் கொடுக்க அந்த 20 கொஸ்டின்ஸ் மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த 20 கொஸ்டின் நல்லா வெல் ஃபோக்கஸ் பண்ணதுனால அவங்களால ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து அவங்க ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பதான் வந்து தெரிஞ்சது இந்த ரிவிஷன் கிளாஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து தெரிஞ்சது. ஸோ ரெகுலர் கிளாஸ்க்கு ரிவிஷன் கிளாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெகுலர் கிளாஸ்ன்றது வந்து நாங்கள் சப்ஜெக்ட் சிலபஸ் வச்சு கவர் பண்ணுவோம். ஸோ ரிவிஷன் கிளாஸ் அப்படின்னா ஒன்லி கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 15-20 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி அந்த 15-20 கொஸ்டினுக்கு பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெகுலர் அண்ட் ரிவிஷன். ஸோ இஃப் யூ ஆர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸே போதுமானது தான். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஐ எம் நியூ டு த நெட் எக்ஸாம் இல்ல எனக்கு இத்தனை வருஷம் வந்து பிரேக் இருக்கு இல்ல எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ஸ்ட்ராங் கிடையாது இல்ல நான் 80 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கேன் 90 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்க ரிவிஷன் கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு ஸோ சப்ஜெக்டுடைய நாலேஜ் கெட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து அட்டன் பண்றது ஸோ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட படிக்கல. ஆனா நான் எக்ஸாம் எழுதுனா எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க 75 மார்க்ல இருந்து 80 மார்க் கட்டாயம் நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ மொத்தம் 150 கேள்வியில 40 கேள்வி நீங்க கண்டிப்பா வந்து வாங்கிடுவீங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டினும் படிக்காம ஆன்சரும் என்னன்னு தெரியாம நீங்க எதுவுமே சால்வ் பண்ணாம சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 40 கேள்வி வந்து கரெக்டா இருக்கும். 80 மார்க் வந்து நீங்க எடுத்துருவீங்க. ஸோ இந்த 80 மார்க்குக்கு மேல ஒரு மார்க் நீங்க எடுக்கணும் அப்படின்னா யூ ஷுட் லேர்ன் அண்ட் யூ ஷுட் ப்ரிப்பேர் அண்ட் யூ ஷுட் ப்ராக்டிஸ். ஸோ இது 3 இருந்தா மட்டும்தான் முடியும். ஸோ நீங்க லேர்ன் பண்ணும்போது அப் டு ஒரு
110 மார்க் வந்து கண்டிப்பா நீங்க எடுக்க முடியும். நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது ஒரு 130 வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்க ரிவைஸ் பண்ணும் போது மட்டும்தான் ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நீங்க லேர்ன் மட்டும்தான் பண்ணிருக்கீங்கன்னா 110 தான் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க, நாங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்றீங்கன்னா 130 வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ரிவிஷன், ஸோ தொடர்ந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நீங்க ரீட் அவுட் பண்றீங்க. ஸோ காலையில எழுந்திரிச்ச உடனே நான் ரிவிஷன், ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹிண்ட் தான் படிப்பேன், ஹிண்ட் படிச்சுட்டு தான் நான் மேற்கொண்டு கொஸ்டின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ யூ ஆர் கோயிங் டு த சக்சஸ் பாத். ஸோ அந்த ஹிண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து நாங்க இந்த கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட் வந்து நாங்க பண்ணுவோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல என்ன ஹிண்ட்ஸ் வந்து இருக்கு, இந்த ஹிண்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா எப்படி வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்குங்களா சார், மேம்? ஸோ எதுவும் உங்களுடைய கேள்விகள்? மேம், ஒன்லி த ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும் உங்களுடைய நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்டிங் யூ ஆல், ஸோ கைண்ட்லி என்ரோல் யுவர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் ஸோ தட் ஸோ நீங்க 2 பேப்பரும் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நாங்க 250 கன்செஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கைண்ட்லி என்ரோல் யுவர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர்ஸ். சார், குட் ஈவினிங் சார். எஸ் மேம், குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க மேம். சார், யார் இப்போ ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களும் நேமும் கான்டாக்ட் நம்பரும் அப்டேட் பண்ணணுமா? இல்ல மேம், ஸோ நீங்க ரெகுலர் கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்றீங்க. சரிங்க மேம், நீங்களும் கொடுங்க மேம். ஓகே சார். So next, key futures. Sorry ma'am, your voice is not audible ma'am. So key futures about the revision class. So daily நம்ம 20 questions வந்து solve பண்றோம். So ஒரு நாளைக்கு 20 questions அப்படின்னா so 1 month, sorry, up to the 75 days, 75 நாளுக்கு 1500 questions வந்து நம்ம சால்வ் பண்றோம். So இது பேப்பர் 1 மட்டும் அப்படின்னா 1500 கொஸ்டின், பேப்பர் 2 மட்டும் அப்படின்னா 1500. ஸோ ஓவரால் ஸோ பேப்பர் 1 and 2, ஸோ 3000 கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு சால்வ். ஸோ இந்த 75 டேஸ்க்கு வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட், ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ்ல மெயினா நாங்க கொடுக்கக்கூடியது ஹிண்ட், ட்ரிக்ஸ், ஃபார்முலாஸ். ஸோ இது 3 வந்து நாங்க கொடுக்க போறோம். ஸோ இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்க போக போறோம். ஸோ இந்த ஹிண்ட்டுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த ஹிண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ இந்த ட்ரிக்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ்ல வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நம்ம கொண்டு வர போறோம். ஸோ இந்த ட்ரிக்ஸ் டிப்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 2 அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஒன்னு, அக்யூரேட் ஆன்சர். ஸோ அக்யூரேட் ஆன்சர் வந்து நீங்க சூஸ் பண்ண முடியும். செகண்ட், ஸோ லெஸ் அமௌண்ட் ஆஃப் டைம். ஸோ குறுகிய டைம்குள்ள நீங்க ஒரு ஆன்சர் வந்து அக்யூரேட் ஆன்சரா வந்து நீங்க சூஸ் பண்ண முடியும். ஸோ அப்ப இது மூலியமா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட்டும் கொண்டு வர முடியும். ஸோ ஒரு கேள்வி வந்து படிச்சு அந்த கேள்வியில ஆப்ஷன்ஸ் வந்து படிச்சு ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து வரும்னு நம்ம யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்க கேள்வி பார்த்த உடனே ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றீங்க அப்படின்னா ஸோ ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை நீங்க 30 செகண்ட்ல சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஃபாஸ்டாவும் சால்வ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் அக்யூரேட் ஆன்சர் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு இந்த ஹிண்ட், ட்ரிக்ஸ், ஃபார்முலா ஸோ இது மூலியமா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், சால்விங் ப்ரீவியஸ் இயர் யூஜிசி நெட் அண்ட் கேட் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் யூஜிசி நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அண்ட் கேட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸா சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒரு நாளைக்கு டிஸ்கிரீடு, அடுத்த நாள் ஓஎஸ், அதுக்கு அடுத்த நாள் டிசிஎன், அதுக்கு அடுத்த நாள் டிபிஎம்எஸ். ஸோ இது மாதிரி ஒரு நாள் ஒரு சப்ஜெக்ட்னு வந்து பார்க்கும்போது ஸோ அந்த சப்ஜெக்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 2023ல கேட்டிருக்காங்க, 2022ல எப்படி கேட்கறாங்க, கேட் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ரெக்கார்டட் வீடியோ அவைல். ஸோ இன்கேஸ் ஒரு கிளாஸ் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல் 75 டேஸ் ரெக்கார்டட் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ சாஃப்ட் காப்பி மெட்டீரியல் வில் பி சென்ட். ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்றோம்னா, ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கிடைச்சிடும். ஸோ நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பருக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா அடுத்த நாள் செஷன் வந்து முடிஞ்ச உடனே நாங்க போஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அடுத்த நாள் அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து நாங்க போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஸோ ஃபியூச்சர்ல ஒரு நாள் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டு ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க மெட்டீரியல் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி பேஸ் ஆன் தி கொஸ்டின் பேப்பர். ஸோ கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அன்சால்வ்டு மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல் பெரும்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நாங்க அன்சால்வ் பண்ண மெட்டீரியல் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரன் டைம்ல ஒரு எக்ஸாமுக்கு நாங்க எப்படி சால்வ் பண்றோமோ அதே மாதிரி தான். பிகாஸ் ஆஃப் ஸோ நீங்க சால்வ் பண்ணும் போது நான் இங்க சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு 2 நிமிஷம் டைம் தரேன்னா அந்த 2 நிமிஷம் நானும் இங்க சால்வ் பண்ணுவேன். ஸோ அப்ப நான் சால்வ் பண்ண அந்த மெட்டீரியல் தான் அன்சால்வ்டா நான் சால்வ் பண்ண அந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து நாங்க கொடுப்போம். ஸோ அப்ப மெட்டீரியலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் வந்து கொடுப்போம். ஸோ பில்ட் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல். ஸோ ஒரு முழு எக்ஸாமுக்கு உங்களை முழுமையா வந்து தயார்படுத்துறதுக்கு இந்த ரிவிஷன் கிளாஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணும்போது ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணணும், எது மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து தரணும், ஸோ எந்த கொஸ்டின்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம கடைசியா தரணும், ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது. ஸோ நம்ம கம்மியா படிச்சு போனோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே 1 hour டைம் இருக்கும். நம்ம அதிகமா படிச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் நம்மளுக்கு கட்டாயம் பத்தாது. ஸோ அப்ப அதிகமா வந்து படிக்கிறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வர்றது, ஒரு கேள்வி 2 நிமிஷத்துல சால்வ் பண்ற அந்த கேள்வியை எப்படி 1 நிமிஷத்துல சால்வ் பண்றது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ திஸ் ஆர் த கீ ஃபியூச்சர்ஸ் அண்ட் திஸ் ஆர் த பெனிஃபிட் ஃபார் ரிவிஷன் கிளாஸஸ். ஸோ ஹவு டு கண்டக்ட் த ரிவிஷன் கிளாஸ். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பே த ஃபீஸ். ஸோ ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்பிங்க. ஸோ ஃபீஸ் வந்து பே பண்ணும்போது உங்களுடைய நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், ஸோ இது ரெண்டும் வந்து கொடுத்துட்டு ஸோ ரிவிஷன் கிளாஸ் ஃபீஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி நீங்க பேமெண்ட் அனுப்புங்க. ஸோ பேமெண்ட் அனுப்பிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் மறக்காம அனுப்புங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா மட்டும்தான் ஸோ உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் குரூப்ல வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஆனா ஸ்கிரீன்ஷாட் அனுப்பல அப்படின்னா ஸோ அது வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுடைய நம்பர் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் ஸோ உங்களுடைய பேமெண்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் ஸோ நாங்க குரூப்ல வந்து ஆட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீங்க பேமெண்ட் பண்ணும்போது 2 விஷயம் வந்து பண்ணணும். ஸோ ஒன்னு உங்க நேமு, அதுக்கப்புறம் உங்க ஃபோன் நம்பர். ஸோ இது வந்து நீங்க கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு மறக்காம ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் வாட்ஸ்அப் குரூப்ல உங்க கான்டாக்ட் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸோ ஜாயின் கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் உடைய கோடு வந்து நாங்க அனுப்பிடுவோம். ஸோ அந்த கோடு வந்து யூஸ் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல மெட்டீரியல் வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். ரிவிஷன் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு கிளாஸ் வந்து ஓஎஸ் அப்படின்னா ஸோ இன்னைக்கு ஓஎஸ் உடைய கொஸ்டின் பேப்பர் நாங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம்ல போயிட்டு நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் கூட நாங்கள் பண்ணித்தரோம். ஏன்னா ஐ எம் கெட்டிங் ட்ரபிள் வென் 10 days வந்து போயிடுச்சு, ஒரு 15 days வந்து போயிடுச்சுன்னா ஐ எம் கெட்டிங் ட்ரபிள்ஸ். பிகாஸ் ஸோ உங்க மொபைல் வந்து ஃபார்மட் ஆகலாம், இல்லை நீங்க அனுப்பும் போது டவுன்லோட் பண்ணாம ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அந்த டைம் அந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஓப்பன் ஆகாம இருக்கலாம். ஸோ அந்த டைம் வந்து யுவர் சென்டிங் த ரிக்வஸ்ட் மீ, சார் எனக்கு இந்த டேட் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு வந்து நீங்க கேட்பீங்க. ஸோ என்னுடைய பிஸி ஷெடியூல்ல கண்டிப்பா வந்து அனுப்புறது கஷ்டம். ஸோ அதனால நான் இந்த வாட்டி என்ன பண்ணலாம் இருக்குன்னா ஸோ நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணீங்கனாலும் சரி, பண்ணலனாலும் சரி, உங்க மொபைல் ரிப்பேர் ஆனாலும் சரி, ரிப்பேர் ஆகலனாலும் சரி, ஸோ எனி டைம் 24/7 நீங்க எப்ப வேணாலும் அந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் மெட்டீரியல் நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இந்த வாட்டி நாங்க பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து நாங்க கூகுள் கிளாஸ் ரூம் மூலியமா தான் உங்களுக்கு ப்ரொவைடன்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ கட்டாயம் நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணதுக்கு அப்புறம் ஸோ வாட்ஸ்அப் குரூப்லயும் வாட்ஸ்அப் குரூப்ல நானே ஆட் பண்ணிடுவேன். அண்ட் ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் உடைய கோட் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஸோ நீங்க கட்டாயம் கூகுள் கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் கூகுள் கிளாஸ் ரூம்ல தான் மெட்டீரியல், ரிவிஷன் கிளாஸ், கொஸ்டின் பேப்பர், ரெக்கார்டட் வீடியோ இது 3மே வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ டெய்லி கிளாஸ் லிங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அனுப்பிடுவோம். ஸோ கிளாஸ் வந்து கூகுள் மீட் மூலியமா ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் வந்து இருக்குங்களா? சார் இப்போ நம்ம கிளாஸ்ல வந்து ஓஎஸ் முடிச்சிருக்கோம், டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி அந்த ரிவிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா சார்? முடிஞ்ச கிளாஸோட ரிவிஷன் இது வந்து உங்களுக்கு கிளாஷ் ஆகும். ஏன்னா உங்களுடைய கிளாஸ் டைமிங் வந்து 8:30 to 10, 8:30 to 10 வந்து உங்களுடைய கிளாஸ் வந்து போகும். ஸோ ரிவிஷன் கிளாஸ் 9 to 10:30 போறதுனால ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிளாஷ் ஆகும். ஸோ இதை நீங்க பெனிஃபிட்டா எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ ரிவிஷன் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கும் வந்து அனுப்புறேன். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து நான் உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ அதுல ஐ எம் ஷுர் வித் யூ. ஸோ 20 கொஸ்டின்ல நீங்களும் 12, 13 கொஸ்டின் கண்டிப்பா வந்து நீங்க சால்வ் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ்ல முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க எனக்கு இது டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் கிளாஸ் வி கேன் டிஸ்கஸ் பர்டிகுலர் கொஸ்டின்ஸ். ஸோ அது மாதிரி ஆனா டெய்லியுமே இப்போ கிளாஷ் ஆகும்ல சார்? அப்போ 9 to ஸோ உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் வந்து கண்டிப்பா கிளாஷ் ஆகும். பேப்பர் 1 வந்து கிளாஷ் ஆகுது. ஏன்னா 6:30 to 7:30. ஸோ அது நீங்க போல்டா வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ பேப்பர் 2 கண்டிப்பா கிளாஷிங் வந்து இருக்கும். நான் ரிவிஷன் கிளாஸ் விட எனக்கு ரெகுலர் கிளாஸ் விட எனக்கு ரிவிஷன் கிளாஸ் வேணும் சார் அப்படின்னீங்கன்னா நீங்க ரிவிஷன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு ரெகுலர் கிளாஸ் வேணும் அப்படின்னா ரெகுலர் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ தட் இஸ் யுவர் விஷ். ஓகே சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா ரெகுலர் கிளாஸ். ஸோ ரெகுலர் கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணும்போது ரிவிஷன் கிளாஸ் உடைய கொஸ்டின் பேப்பரும் கொடுக்குறோம். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 20 கேள்வியில உங்களால கண்டிப்பா 12, 13 கேள்வி வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது ஒரு 7 கேள்வி. அந்த 7 கேள்விக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. ஸோ ஆல்ரெடி படிச்சவங்களுக்கும் இப்ப நீங்க படிக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம்ன்றது வந்து கிடையாது. ஸோ அதனால நீங்க ரெகுலர் கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. ஏன்னா ரிவிஷன் கிளாஸ்ல வந்து நம்ம ரெகுலர் கிளாஸ் மாதிரி நடத்த மாட்டோம். ஸோ மெட்டீரியல் வந்து எடுத்து இந்த மெட்டீரியலை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எடுக்க மாட்டோம். ஸோ ஃபுல்லி பேஸ்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ரெகுலர் கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. ஸோ ரெகுலர் கிளாஸ் ஐ பிளான்ட் ஸோ April 30க்கு முன்னாடி முடிக்கணும் அப்படின்றது. ஸோ April 30க்கு முன்னாடி நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ May 1 month கம்ப்ளீட்டா வந்து ரிவிஷன் கிளாஸ் தான் வந்து கொண்டு போக போறோம். ஸோ அதுலயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு கிளாஷ் ஆகாத மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணி தந்துருக்கோம். ஏன்னா வி ஹாவ் த ரிசோர்ஸ் பர்சன் 8 members இன் ஹேண்ட். ஸோ 8 பேர் வந்து இருக்கனால ஸோ அந்த கிளாஸ் வந்து ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னா ரெகுலர் கிளாஸ்க்கு ஒருத்தவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து பண்றதுனால 2 கிளாஸும் ஷஃபிள் இல்லாம 2 கிளாஸும் பெனிஃபிட்டா வந்து நம்ம போக முடியும். ஸோ அடிஷ்னலி நீங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. ஸோ இதை பொறுத்தவரை சால்விங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பா நீங்க வந்து சக்சீடட் ஆகணும். ஸோ வேற ஏதோ கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் வந்து இருக்குங்களா? ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வி ஆர் கலெக்டிங் 250 ப்ராப்ளம்ஸ். ஸோ 250 ப்ராப்ளம் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 250 ப்ராப்ளம்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா ஸோ கொடுக்க போறோம். ஸோ இப்போ ஓஎஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா CPU ஷெடியூலிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ ஆல்மோஸ்ட் CPU ஷெடியூலிங்ல இருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட் அண்ட் UGC நெட்ல வந்து கேட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ அப் டு ஒரு 13 ப்ராப்ளம்ஸ், 12 to 13 ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஐ திங்க் 14 ப்ராப்ளம்ஸ் UGC நெட் எக்ஸாம் அண்ட் கேட் எக்ஸாம்ல வந்து கேட்ட கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? ஸோ இந்த 14 ப்ராப்ளம்ஸ்ல 2 கொஸ்டின். ஸோ மொத்தம் ஓஎஸ்க்கு 5 நாள் நாங்கள் அலகேட் பண்றோமா? ஸோ ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணனாலே ஸோ இந்த 14 கொஸ்டினும் கண்டிப்பா வந்து நீங்க சால்வ் பண்ண முடியும். இந்த 14ல ஒரு 4 ப்ராப்ளம் இல்ல ஒரு 3 ப்ராப்ளம் யூ மேக் இட் ஸ்ட்ரகிள். மற்றபடி ஒரு 10 ப்ராப்ளம் கண்டிப்பா வந்து உங்களால போட முடியும். ஸோ அதுக்கு அடுத்து இந்த ப்ராப்ளம் செமாஃபோர் வேல்யூஸ். ஸோ செமாஃபோர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபோர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றதுனால ஸோ எப்படினும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்றத வச்சு ஸோ எவ்வளவு சீக்கிரத்துல நீங்க இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணி ஆன்சர் போடுறீங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அது மாதிரி டிஸ்க் ஷெடியூலிங். ஸோ டிஸ்க் ஷெடியூலிங்ல வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7. So almost 7 question plus
லாஸ்ட் டிசம்பர் 2023ல ஒரு டிஸ்க் ஷெட்யூலிங் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ டோட்டலா 8 கொஸ்டின்ஸ் ஆகுது. ஸோ இந்த 8 கொஸ்டின்ஸ், ஸோ 5 நாள் வந்து நாங்க ஓஎஸ் கனெக்ட் பண்றோம்னா இந்த 8 கொஸ்டின்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி 250 ப்ராப்ளம் இருக்கு. ஸோ ஐ எம் டேம் ஷூர் வித் யூ. ஸோ இந்த 250 ப்ராப்ளம்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு 175 ப்ராப்ளம் அது 100% வந்து தெரியும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒரு 75 கொஸ்டின்ஸ் தான். அந்த 75 கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியா வந்து ஈஸி அண்ட் கான்பிடென்டா வந்து நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 250 கேள்வியில 150 கேள்வி கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ 150 கேள்வி உங்களால எப்ப வேணாலும் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பொட்டன்ஷியல் நாலேஜ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கம்பல்சரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இல்ல கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த 250 ப்ராப்ளம்ல 150 ப்ராப்ளம் கண்டிப்பா நீங்க சால்வ் பண்ண முடியும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது 100 ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா கூட ஸோ வித்தின் த எக்ஸாம்ஸ் 75 டேஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா இந்த 250 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியும். ஸோ இது போக தியரி கொஸ்டின்ஸ். ஸோ தியரி கொஸ்டின்ஸும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்ளம்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் எடுத்தோம்னா தியரியில இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து எடுப்போம். ஸோ வித்தின் த 1.5 hours நாங்க இந்த 20 கேள்வி வந்து முடிக்க முடியுது அப்படின்னா எக்ஸ்ட்ராவும் ஒரு தியரி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ ப்ராப்ளம் கம்பல்சரி 10 ப்ராப்ளம் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. ஸோ இது போக 10 தியரி கொஸ்டின் இல்ல 15 தியரி கொஸ்டின் வரைக்கும் கூட ஒரு நாளைக்கு வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ நீங்க கிளாஸ் அப்ப சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ரிவிஷன் கிளாஸ்க்குன்னு ஒரு நோட், ரஃப் நோட் மாதிரி கூட நீங்க போடுங்க ப்ராக்டிஸ்க்காக அப்படின்றதுனால. ஸோ நோட் வந்து போடுங்க. இந்த கொஸ்டின் வந்து டிஸ்பிளே பண்றேன்னா ஸோ இந்த கொஸ்டின் வந்து வாசிச்சு இதுக்கு ஆன்சர் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. ஸோ நீங்க சால்வ் பண்ணும்போது நானும் இங்க சால்வ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நானும் இங்க ப்ராக்டிஸ்ல தான் இருப்பேன். ஸோ அந்த எண்ட் ஆஃப் செஷன் ஸோ என்னுடைய மெட்டீரியல் நான் சால்வ் பண்ண வந்து ஸ்னாப் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ அதை வச்சு கூட நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நேம் ஆஃப் தி அக்கௌண்டன்ட் ஹோல்டர் ஸோ எஸ் ஷாலினின்னு வந்து இருக்கும். நேம் ஆஃப் தி பேங்க் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்டர்ட் பேங்க். ஸோ அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன், ஐஎஃப்சி கோட் வந்து கொடுத்துருக்கேன் அண்ட் ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எய்தர் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் த்ரூ டு த அக்கௌண்ட். ஸோ அதர்வைஸ் யூ கேன் பே யுவர் ஃபீஸ் த்ரூ ஜிபே நம்பர். ஸோ ஜிபே நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் குரூப்ல வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ என்னுடைய நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி என்னால் எடுக்க முடியல அப்படின்னா ஸோ நான் அட் த எண்ட் ஆஃப் கிளாஸ் நான் கண்டிப்பா வந்து உங்களுடைய கால் வந்து ஸோ உங்களுக்கு திரும்ப வந்து நான் கால் பண்றேன். ஸோ சம்டைம்ஸ் கிளாஸ்ல இருக்கும்போது நான் மொபைல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுவேன். ஸோ எனி டவுட் யூ கேன் ஸோ எனி டவுட் ஆர் எனி என்கொயரி யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஸோ எதுவும் கொஸ்டின்ஸ் ஆர் மேம் சார்? ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் யூஜிசி நெட் எக்ஸாம். ஸோ நான் ஜூன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் த ரைட் டைம். ஸோ இந்த டைம் வந்து விட்டாதீங்க. ஸோ எனி டவுட் ஆர் எனி கொஸ்டின்ஸ்? மேம் சார்? So no questions, sir. No doubts, sir. Okay, sir. No, sir. Okay, ma'am. So confident நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ டைமிங் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ டிஸ்பிளே த கிளாஸ் டைமிங்.
ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ அபவுட் ஸோ ஹவ் மெனி ஆஃப் தேம் ஹேவ் த கன்வீனியன்ட் டைம். ஸோ ஃபீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கன்வீனியன்ட்டா தான் இருக்கும். ஸோ 2500ன்றது ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கிடையாது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் பே த ஃபீஸ் இன் இன்ஸ்டால்மெண்ட்டாக கூட நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் டைமிங் பேப்பர் 1 வந்து ஈவினிங் 5:30 to 6:30 to 7:30. ஏன்னா மார்னிங் வந்து வி ஹாவ் ரெகுலர் பேட்ச். ஸோ மார்னிங் ரெகுலர் கிளாஸ் எடுத்துன்றதுனால ஸோ மார்னிங் வந்து எங்களால் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ ஈவினிங் 6:30 PM to 7:30 PM ஈவினிங் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நைட் 9 PM to 10:30 PM. ஸோ 8:30 to 10 வந்து ரெகுலர் கிளாஸ் வந்து போகும். ஸோ 9 to 10:30 PM. ஸோ திஸ் இஸ் த டைம். ஸோ பிஃபோர் 7 வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஆர் கண்டக்டிங் கிளாஸஸ் ஃபார் காமர்ஸ். ஸோ அதனால அந்த டைம் வந்து என்னால் ஷெடியூல் போட முடியல. ஸோ 6:30 to 7:30 வந்து ஒரு கிளாஸ் போகுது. 7 to 8:30 காமர்ஸ் வந்து கிளாஸ் போகுது. 9 to 10:30 ஒரு ரிவிஷன் கிளாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து போகும். 8:30 to 10 ரெகுலர் கிளாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து போகும். ஸோ டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து முடியாது. ஸோ திஸ் இஸ் ஃபிக்ஸட் டைம் ஃபார். ஸோ இந்த டைம் வந்து என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியும், இந்த டைம் வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிவிஷன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஒரு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து உங்களை நான் தயார்படுத்த வேண்டியது. ஸோ எங்களுடைய ரிசர்ச் பர்சன்ஸ் வி ஆர் 8 members வித் யூ. ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் பெஸ்ட் சப்போர்ட்டிவ் வந்து பண்ணி தரோம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஸோ சாட் பாக்ஸில் உங்களுடைய நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து போடலை அப்படின்னா ஸோ உங்களுடைய நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் மீ. எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.